குழந்தைகளுக்கு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிற மாதிரியே பயணத்தையும் நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். பயணம்னா ஒரு திட்டமிட்ட தொலைதூர பயணம், பெட்டியை கட்டிட்டு எல்லாம் பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிற பயணம் மட்டுமே பயணம் இல்லை. உள்ளூரே நம்மளுக்கு குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. உள்ளூரில் எங்கே நூலகம் இருக்குது, எங்கே நூல் நிலையம் இருக்குது, எங்கே தபால் நிலையம் இருக்குது, எங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ரேஷன் கடை எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயங்கள் கூட இப்போ குழந்தைகளுக்கு தெரியறதில்ல. ஒரு உள்ளூரில் இருக்கிற ஒரு பேருந்தில் பயணம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் குழந்தைகள் கற்றுப்பாங்க. உள்ளூரில் என்ன ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத வாய் வழியாக கேட்டு போகிறதுன்றது குழந்தைகளுக்கு ஒரு நிறைய பெரிய ஓப்பனிங்கை கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு குளத்துக்கு போகிறோம் அல்லது ஏரிக்கு போகிறோம், அங்கே புது விஷயங்களை பார்க்குறாங்க, புதிய ஒரு பறவையை பார்க்குறாங்க அல்லது புதிய ஒரு மீனை பார்க்குறாங்க. அங்கேருந்து அந்த மீனை பற்றி அல்லது அந்த உயிரினத்தை பற்றி, விலங்கை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அங்கேருந்து இன்னொரு பயணம் அவங்க மேற்கொள்வாங்க. பக்கத்தில் இருக்கிற விலங்கு காட்சி சாலைக்கு போவாங்க. அங்கேருந்து திடீர்னு புதுசாக விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது வெறும் புத்தகம் இல்லாமல் குழந்தைகளுக்கு பயணத்தை நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன்.